ரெண்டு விஷயம். ம் இன்னைக்கு இந்த ஜாதி வன்மங்கள், ஜாதி கொடுமைகள் இல்லைன்னு சொல்லி பேசினா, ம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சந்துரு, ஜட்ஜி சந்துரு தன்னுடைய ரிப்போர்ட்ல கூட குறிப்பிட்டிருந்தாரு. ம் ஜாதி அடையாளமா கயிறு கட்டிட்டு ஏன் மாணவர்கள் போறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு? ம் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அப்படி போறாங்க. ம் அந்த வன்மங்கள் வளர்க்கப்படுகின்றன ம் அப்படிங்கிறது உண்மை. ம் நான் யதார்த்தமா பார்த்து ஒன்று சொல்றேன். ம் நான் ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர்ல. ம் இது டைரக்டரா. ம் அந்நேரம் வழக்கமா அந்த ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸு கீழே இங்கே ஒரு இது ஒன்று இருக்கிறது. ம் தமிழ்நாட்டில் எஸ்சி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. ம் அதில் வறுமை கோட்டுக்கு மேலே வர்றதுக்குன்னு சொல்லி லோன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ம் இப்போ நான் ம் நினச்சேன், ஏன் அதே மாதிரியே கொடுக்கணும், இதை விட ம் பெரிய அளவில் லோன் வாங்குற கெப்பாசிட்டி உள்ளவங்க இருக்காங்களேன்னு டிராக்டர் லோனு கொடுக்கலாம். ம் தமிழ்நாடு அரசும் அதை சப்போர்ட் பண்ணிச்சு. இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல அதை ஊக்குவிச்சு டிராக்டர் லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. ம் இந்த டிராக்டர் லோன் வாங்கின ஒருத்தர் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது, ஃபீல்டு விசிட் வந்திருந்த போது என்னை தனியாக சந்திச்சு சொன்னார், சார் எனக்கு இந்த டிராக்டர் விற்று கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு டிராக்டர் லோன் கொடுக்குறது நான் என்ன பாடு விட்டேன்னு எனக்கு தான் தெரியும், அதை வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை சார், என் நிலத்தை ஒழுகிறதுக்கு எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய டிராக்டர் தேவையில்லை. ஆனால் அடுத்த நிலங்களில் என் டிராக்டரை வாடகைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லி என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். இது மனசில் முள்ளு மாதிரி தச்சுது. அப்போ எங்கே இந்த ஜாதி வேறுபாடு இல்லை? இருக்கத்தான் செய்யுது. மாமன்னங்கிற படத்தில் ஒரு காட்சி இருந்தது. அந்த சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க ஒரு உற்சாகத்தில் ஒரு குளத்தில் போய் குதித்து விளையாண்டாங்க. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காட்சி. அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தன அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர் வந்திருந்தது. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தள்ளி விட்டுற முடியாது. அந்த வன்மங்கள் என்றும் இருக்கின்றன, மிக ம் துரதிருஷ்டவசமாக, ம் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே. அவ்வளோதான். இந்த கட்டங்களை எல்லாம் கடந்து கல்வி சொல்லணும், இல்லை விழிப்புணர்வு சொல்லணும், இல்லை கடந்த கால வரலாறுகளை பேசி என்ன பயன் இருக்க போது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், இதெல்லாம் வியாபாரத்துக்காக மட்டும்தான் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்குறீங்களா? உங்களை தான் திரு பாலச்சந்திரன். ம் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா ம் மீடியமும் ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு சாதனம் தானே. ம் மீடியம் மூலமா இந்த கல்வியை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ம் ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட் வராமல் இருக்கிறா? ம் திரௌபதினு ஒரு படம் எடுத்தாங்க. ம் அந்த படத்தை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அது அந்த படத்துக்கு எதிர்ப்பு இருந்ததா? ம் அவங்களுடைய வியூ பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, ம் இவங்களுடைய வியூ பாயிண்ட் இவங்க சொல்றாங்க. ம் அதுக்கப்புறம் ம் பணத்துக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே பணத்துக்காக தான் எடுக்கிறாங்க. ம் பணத்தை நஷ்டப்பட்டு ஒரு கொள்கையை கொண்டு போறதுக்கான பணக்காரங்க யாருமே இல்லை இந்த ம் படம் எடுக்கிறவங்க மத்தியில். ம் அப்படிப்பட்ட பணக்காரங்க யாருமே இல்லை. ம் அதனால தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணுங்கிறது அவங்களுக்கு எய்மா தான் இருக்கும். ம் இத்தகைய திரைப்படங்கள் வர்றதுனால தான் சமுதாயத்தில் ம் ஒரு மோதல் வந்துடுது ம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை, ஒரு அந்த கருத்து. காலகட்டத்தில் சமூக ஒழுங்கை போதிக்கக்கூடிய படங்கள்லாம் வந்தது. சம்பூர்ண ராமாயணத்துலேருந்து பல படங்கள் சமூகத்துக்கு ஒழுங்கை சொல்லி கொடுக்கக்கூடிய படங்கள் வந்தது. இந்த காலத்தில் நேரடியாக சாதியை பற்றி பேசி அதில் கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான செயலுங்கிற அந்த கால படங்கள் இந்த கால படங்கள்னு ஒப்பீடு வைக்கிறாங்கல்ல, அந்த ஒப்பீடு குறித்த உங்கள் நீங்க பார்வை? சமூக ஒழுங்குன்னு சொல்றீங்கல்ல, ம் அதுல தான் எல்லா பிரச்சனையுமே இருக்கு. ம் அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ம் தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ம் இந்த தேவர்கள் பண்ணாத அயோக்கியத்தனமே கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க. ம் முனிவருடைய மனைவியை போய் முனிவர் மாதிரி வேஷம் போட்டு போய் அவங்க வன்புணர்வு கொண்டார் தெய்வேந்திரன் இப்படிலாம் எழுதியிருக்காங்க. ம் இவ்வளவு எழுதுனதுக்கு அப்புறமும் ம் தேவர்கள் நல்லவர்கள், அசுரர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற வியூ பாயிண்ட் தான் சொல்லப்பட்டிருக்கு. ம் இதுல ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கு. ம் என்னன்னா, ம் ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்தா, ம் நாட்டாம பண்றவனா இருந்தா, ம் பெரிய ஆளா இருந்தா, அவன் பண்ற தப்பெல்லாம் பத்தி பெருசா பேசக்கூடாது. ம் இதுதான் அதனுடைய சூட்சுமம். ம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ம் இது தப்பு. ம் இவர் அம்பேத்கர் சொன்னதும் சரி, பெரியார் சொன்னதும் சரி, சாக்ரட்டிஸ் சொன்னதும் சரி, ம் நான் சொல்கிறேன் என்பதற்காக என் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ம் மை ஒப்பீனியன்ஸ் ஆர் கொஸ்டினபிள். ம் எதையும் கேட்க வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்று ம் கேள். அப்படி ம் கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினான் சாக்ரட்டிஸ் சொன்னார். ம் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். ம் எவர் என்ன சொன்னாராயினும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் அப்படின்னு தான் அவருடைய அடிப்படை தத்துவம். ம் இப்போ ம் இந்த எண்ணங்கள் நான் ஒண்ணு கேட்கிறேன், ம் இன்னைக்கு மட்டும்தான் பட்டியலினத்து மக்கள் மேல கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றனவா? இல்ல. ம் ம் அது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிகழ்த்தப்பட்டன. ம் இன்னைக்கு ம் அது வெளிப்படுது. ம் ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுது. ம் அதை எதிர்த்து போராடக்கூடிய ம் துணிவும் வல்லமையும் ம் பட்டியலத்தை சேர்ந்த சில பேருக்கு வந்திருக்கு, ம் அல்லது பெரும்பான்மையினருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வரல.
அதே மாதிரி இவைகளெல்லாம் நியாயமற்றவை என்று எண்ணுகின்ற பரந்த நியாயமான போக்கும் பட்டியலத்தை சார்ந்திராத பிற கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள்ல சில பேருக்கோ பெரும்பான்மையினருக்கோ இருக்கு, எல்லாருக்கும் இல்லை. இதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை வந்து திரைப்படங்கள் மூலமா காட்டுதல் வந்து என்ன தவறு இருக்கு? எல்லாருடைய வியூ பாயிண்டை ஏற்கனவே சொன்ன திரௌபதினு ஒரு படம் வந்தது, அவங்க ஒரு வியூ பாயிண்டை காமிச்சாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்டை காமிங்க. ஆனா எடுக்கிற இது வந்து உண்மையின் அடிப்படையில தான் எடுத்தேன்னு சொல்லி மாரி செல்வராஜ் சொல்றாருல்ல, இந்த திரைப்படம் நான் பார்க்கல. ஆனால் பல உண்மைகள் இப்படிப்பட்ட, நான் ஜெய்பீம் பார்த்திருக்கேன், பல உண்மைகள் திரைப்படங்களில் காட்டப்படுவதை விட கொடுமையானவை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். என்னுடைய நண்பர் குமார் அவர்கள் வந்து தன்னால மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒரு கருத்து. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டுல வந்து சொன்னாரு, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. அவ்வளவுதான். சரி, நன்றி.